எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமையலக்கா 4வது பகுதி. சரி, இன்னைக்கு சரோஜா யார் மேல பாம்பு தூக்கி போட போறா? சமையல் அறையில அண்ணி நாத்தனாரோட யுத்தம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரோஜா ஹால்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தா. கையில அலோவேரா ஜூஸ் வச்சுக்கிட்டு இருந்தா. கனகம் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவியில பக்தி பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அத்த, இது என்ன தெரியுதா? இது கத்தாழை ஜூஸ். இந்த ஜூஸை குடிச்சா ஸ்கின் நல்லா பிரைட் ஆயிடும். சொல்ல போனா ஹீரோயினி தமன்னா மாதிரி நாம ஒயிட்டா சூப்பரா ஆயிடுவாத்த. சரியா போச்சு, இன்னைக்கு இவன் இந்த கசப்பான ஜூஸை கொடுத்து எல்லாரையும் கொன்னுடுவா போல. வந்த நாள்ல இருந்து பச்சை பச்சையா எல்லாம் சமைச்சு கொடுத்து நாங்க பல மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார மாதிரியே பண்ணிட்டா. இவ ஹீரோயினா ஆகுறதுக்கு நாங்க படாத பாடு பட வேண்டியது இருக்கு. நல்லா சமைக்கிற பொண்ணா கூட்டிக்கிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி எங்களை சாகடிக்கிற பொண்ணா நாங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அத்த, என்ன மனசுல என்ன திட்டுறீங்களா? உங்க முகத்தை பார்த்தாவே தெளிவா தெரியுது. என்னதான் திட்டுறீங்கல்ல? சரி, வீட்ல அலிவேரா காலி ஆயிடுச்சு. நம்ம வயல்ல பம்பு செட்டு பக்கத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா கத்தாழை இருக்குல்ல, நாம போய் அதை பறிச்சுக்கிட்டு வரலாமா? காலையில அலிவேரா சேர்த்து நல்லா சூப்பரான தோசையை முருகலா சுடுத்தரேன். அதுல நெய்க்கு பதிலா இந்த அலோவேராவையே போட்டு வேக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கனகத்துக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. அவங்க மூக்கு முடிக்கிட்டு, என்னம்மா சரோஜா இது, நெய்க்கு பதிலா இந்த அலோவேராவை போட்டு தோசை சுட்டு கொடுக்குறியா? கேட்கும் போதே வயிற்றெல்லாம் பெரட்டி வாந்தி வர மாதிரி இருக்கு. என்னால வயலுக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு என்ன உன்ன மாதிரி சின்ன வயசா? எனக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவு தூரம் நடக்கலாம் முடியாது. என்னத்த, வயலுன்னு சொன்ன உடனே முகத்துல ஏதோ பளிச்சுன்னு ஒரு பல்ப் எரியுது. ஏன் அந்த காலத்துல வயலோரமா மாமா கூட சுத்திக்கிட்டு இருந்தீங்களா? அங்க உங்களுக்கு மாமாவுக்கு ஏதாவது ரொமான்டிக் சீன் இருந்துச்சா என்ன? வயலை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அது ரொமான்டிக்கா? என்ன 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 ரொமான்டிக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ நான் சின்ன பொண்ணு, வயலுக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன். இப்போ என்னால் முடியாதுமா, எனக்கு வயசாயிடுச்சு, முட்டியெல்லாம் வலிக்கும். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. வேணும்னா உங்கள் மாமா கிட்ட போய் கொண்டு வர சொல்லு, அவர் எப்போவுமே வயலில் தானே இருப்பாரு. அப்போ சரோஜா சிரிச்சுக்கிட்டே, அத்தை, சினிமால மாமியாருங்க மருமகளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டு கேட்டை கூட தாண்ட மாட்டேங்கிறீங்க. ஹீரோயினோட மாமியார் அப்படின்னா இவ்வளோ கூட கஷ்டப்படலனா எப்படி அத்தை? அந்த நேரத்தில் கனகத்தோட ஃப்ரெண்டான சரஸ்வதி கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே நின்னுட்டாங்க. என்ன கனகம், காலையிலேயே உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ வாசம் வந்துக்கிட்டே இருக்கு. உன் மருமக தான் பெரிய சமையலக்காவாச்சே, நல்லா சமைக்கிறா போல. நீ கொடுத்து வச்சவ, நல்லா சமைக்கிற பொண்ணு வந்திருக்கா. ஓஹோ, என் மருமக சமைக்கிறத பார்த்து அவ நல்லா சமைக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஊரு முழுக்க என்னை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பல்ல. இன்னைக்கு நீ வசமா மாட்டுன. இரு, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நினச்சி, அம்மாடி சரோஜா, சரஸ்வதி அத்தை வந்திருக்காங்க, கொஞ்சம் இங்க வாமா. அப்பதான் சரோஜா ஒரு கிளாஸை பிடிச்சுக்கிட்டு அங்க வேகமா வந்தா. ஓஹோ, சரோஜா அத்தை நீங்களா? இந்தாங்க, இந்த ஜூஸை குடிங்க. இதை குடிச்சா உங்க முகத்துல இருக்கிற சுருக்கம் எல்லாம் போய் அப்படியே ஹீரோயின் ஸ்ரீதேவி மாதிரி ஆயிடுவீங்க. சரஸ்வதி ஆசையா அந்த கிளாஸை வாங்கிக்கிட்டு முகத்துல இருக்கிற சுருக்கம் போகும்னு சொன்ன உடனே ரொம்பவும் சந்தோஷமா ஒரு முடக்கு குடிச்சாங்க. முகமே மாறி போச்சு. அட, என்னம்மா இது, தொண்டையில இவ்வளோ கசப்பா இருக்கு. எனக்கு இது வேண்டாமா, தொண்டையில இந்த கசப்பா அப்படியே ஒட்டிக்கிச்சே. கனகம், உன் மருமக சமையல் அக்கா இல்ல, என்ன கொல்ல வந்த ராட்சசி. இந்த சுருக்கம் இப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பயந்து சரஸ்வதி அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அதை கேட்டு சரோஜா, என்ன அத்தை, நல்ல குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிட உங்க ஃப்ரெண்ட்ஸால முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா சரோஜா. இன்னொரு பக்கம் ராமையா வீட்டு தோட்டத்துல ஒரு கைத்துக்கட்டல உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அந்த கட்டில் பாதியில தொங்கிதான் போயிருந்துச்சு. அப்பதான் சரோஜா அங்க வந்தா. மாமா, இன்னுமா பேப்பர் படிச்சு முடிக்கல? வயல்ல கத்தாழை நிறைய இருக்குல்ல, அதை போய் கொண்டு வாங்க. டயட்ல அது ரொம்ப முக்கியம், அத்தை தான் அனுப்புனாங்க. அதை கேட்டு ராமையா மனசுக்குள்ள, என்னது, சரோஜாவ என்கிட்ட அனுப்பிவிட்டாளா? அவ என்ன கோத்து விட பாக்குறா போல. ஒருவேளை எதுக்குன்னு கேட்டா இந்த பொண்ணு அந்த கசப்பு ஜூஸை என்ன குடிக்க சொல்லுவா போல. இதுக்கு வயலுக்கு போறதே மேல்தான். சரிம்மா சரோஜா, நீ போமா, நான் வயலுக்கு போய் ஆலோவேரா கொண்டு வரேன். நீ அதை ஜூஸ் போட்டுக்கோ.
கண்டிப்பா மாமா, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சரோஜா உள்ள போயிட்டா. சரோஜா உள்ள போன உடனே ராமையா ரொம்பவும் கோவமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள இருந்த கனகத்து கிட்ட போனாரு. ஏண்டி கனகம், என்னடி பிளான் போடுற? என்ன மருமக கிட்ட கோத்து விட்டுட்டு நீ இங்க தூங்கலான்னு பாக்குறியா? எதுக்கு மருமகளை என்கிட்ட அனுப்பி விட்ட? ஐயோ, எல்லாம் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? என்னங்க பண்ண சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் இது அது அப்படின்னு அவ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதான் கொஞ்சம் உங்க பக்கமா திருப்பி விட்டேன். எப்படி இருக்கு என் ஐடியா? ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு கனகம். என்ன மருமக கிட்ட கோத்து விட்டு என் உயிரெடுக்க பிளான் போட்டிருக்கியா என்ன? நான் ஒன்னு கேக்குறேன், உன்னால இந்த வீட்ல நான் இல்லாம தனியா வாழ முடியுமா? என் மேல இவ்வளவுதான் பாசமா? நாம காதலிச்சனால யோசிச்சு பாரு, அப்பெல்லாம் அந்த ஆத்தங்கர ஓரமா. அட நீ பாட்டுங்க, இந்த வயசுல என்ன பேச்சு பேசிக்கிட்டு, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? போங்க போங்க, அந்த பொண்ணு வந்துட போறா. சரி சரி போறேன், போகாம இருக்க முடியுமா என்ன? அப்படின்னு மருமகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு ராமையா அங்கிருந்து நேரா சமையலறைக்குள்ள போனாரு. அம்மாடி சரோஜா, நீ கேட்ட மாதிரியே நான் வயலுக்கு போய் அந்த ஆலோவேராவை கொண்டு வந்து தரேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ அந்த கசப்பு ஜூஸை எனக்கு தரக்கூடாது. நீயும் உன் மாமியாரை மட்டுமே ஆலோவேரால ஜூஸ் போட்டு குடிங்க, சரியா? எனக்கு மட்டும் அந்த கசப்பு ஜூஸ் கொடுக்க கூடாது. சரிங்க மாமா, கண்டிஷன் ஓகே. போய் அலைவரா கொண்டு வாங்க. அதை கேட்டது ராமையா ரொம்பவும் சந்தோஷமா கத்தாழைய கொண்டு வரதுக்காக வயலுக்கு போனாரு. ராமையா மெதுவா நடந்து வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள அவரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னமோ என் வாழ்க்கை, இந்த வயசுல ஆலோவேராவை தேடிக்கிட்டு எல்லா இடத்துலயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் வழியில பக்கத்து வீட்டு லக்ஷ்மி எதிர்க்க வந்தாங்க. என்னங்கண்ண, இவ்வளோ காலையிலேயே வயல் பக்கம் போயிருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லம்மா லக்ஷ்மி, என் மருமக சரோஜா ஆலோவேரா வேணும்னு கேட்டா, அதான் கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு காலையில டிஃபன் அவுட்டா? பாவம், இன்னைக்கு உங்க மருமக அந்த ஆலேவரவை வச்சு என்னத்தை செய்ய போறாளோ அப்படின்னு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. ஆனா மனசுக்குள்ள மட்டும், ஐயோ ஆலேவரா ஜூஸாமே, அப்படின்னா இன்னைக்கு தெரியாம கூட அந்த வீட்டு பக்கம் போயிடவே கூடாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சே, என்ன வாழ்க்கையோ, எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயிடுச்சு. ராமையா வேக வேகமா அங்கிருந்து வயலுக்கு போய் அங்க இருக்கிற கத்தாழை எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில பறிச்சு கொண்டு வந்து மருமக கிட்ட கொடுத்தாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சமையல் அறையில யுத்தத்துக்காக சரோஜா ராணி 2 பேரும் தயாரா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டு தோட்டத்துல பெரிய மண்ணடுப்பு ஏற்பாடு பண்ணி சமைக்க தயாரா நின்னாங்க. சரோஜா ஒரு அடுப்புக்கிட்டையும் ராணி இன்னொரு அடுப்புக்கிட்டையும் நின்னுக்கிட்டு இருந்தா. நடுவுல ஜட்ஜஸ் மாதிரி ரமேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான். ராணி, இன்னைக்கு முடிவு தெரிய போகுது. உன்னோட சிட்டி சமையல் பெருசா, என்னோட கிராமத்து சமையல் பெருசா அப்படின்னு. நான் இன்னைக்கு கத்தாழை துவையல் செய்ய போறேன், அப்படியே வேப்பம்பூ புலாவ் செய்ய போறேன். நீ என்னது செய்ய போற? பார்க்கலாம் யாரோட சமையல் எப்படி இருக்க போகுது. ஜெயிச்சவங்க தானே இந்த வீட்டுக்கு பட்டத்து ராணி. சேலஞ்ச் அக்செப்டட் அண்ணி. என் சமையலை பார்த்து நீங்க தலையில கொட்டிக்கிட்டே போக போறீங்க. இன்னைக்கு போட்டியில ஜெயிக்க போறது இந்த ராணி தான். நீங்க செய்யற கத்தாழை துவையல் சாப்பிட எங்க அப்பா அம்மா பயந்து போயிருக்காங்க. சமையல் தொடங்குச்சு. சரோஜா அடுப்புல பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல நிறைய கத்தாழைய தூக்கி போட்டு வேக வச்சா. ராணி மாடர்னா பாஸ்தா செஞ்சுக்கிட்டு இருந்தா. சரோஜா கிராமத்து சைடுல சமைக்கிற சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அடுப்புல நெருப்பெரியதோ இல்லையோ இவங்க 2 பேரும் வயிறும் எரிஞ்சுது. கனகம், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்ல, ஆனா சமைச்சதை நமக்கு திங்க கொடுப்பாங்களா? மருமக என்னமோ துவையலுங்கிறா, ராணி என்ன சொல்றானே தெரியல. என்ன நூடுல்ஸோ என்ன பாஸ்தாவோ ஒன்னும் புரியல. ஆமாங்க, நம்மள விடுங்க. நம்ம புள்ள ரமேஷ பாத்தீங்களா? 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். பாவம் என் புள்ள ஆபீஸ்க்கும் கூட போகல. இவங்க 2 பேருக்கு நடுவுல அவன் பலி ஆயிக்கிட்டு இருக்கான். அப்போ ரமேஷ் நடுவுல வந்து அவங்க சண்டையை நிப்பாட்டி, சரோஜா, ராணி நிப்பாட்டுங்க. சமைக்கிறதுல என்ன போட்டி? அதுவும் வெளியில, ஊர்ல எல்லாரும் பாக்கறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடியோ வேற எடுக்கிறாங்க. நாளைக்கே நியூஸ்ல வரும் போல இருக்கு. வேண்டாங்க, இன்னைக்கு நான் சமைக்கிற சாப்பாடை பார்த்து உங்க தங்கச்சி திருந்தணும். அவளுக்கு நான் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடலாவது கொஞ்சம் அறிவு வருதான்னு பார்க்கலாம். பட்டணத்துல படிச்சா மட்டும் அறிவு வந்துருமா? அண்ணி, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. அப்போ வச்சுக்கலாம் போட்டிய. அப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ராணி சமைக்காம உள்ள போயிட்டா. அப்பாடா கனகம், நாம தப்பிச்சிட்டோம். வா மெதுவா ஓடி போயிடலாம்.
அப்படின்னு எங்க சரோஜா பாத்துருவாளோ அப்படின்னு சைலண்டா 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ராணி தண்ணி குடிக்கிறதுக்காக அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. அப்போ சரோஜாவுடைய முகத்துல ஒயிட் கலர்ல ஒரு ஃபேஸ் பேக்க போட்டுக்கிட்டு கண்ணுக்கு வெள்ளரிக்காய வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. இருட்டுல எதுவுமே தெரியாம திடீர்னு ராணி சரோஜா இருந்த பக்கத்துல வந்தா. சரோஜாவை பார்த்ததோ ராணி பயந்து போய், ஐயோ கடவுளே, பேய் பேய் அப்படின்னு ராணி கத்த ஆரம்பிச்சா. உடனே எழுந்திருச்ச சரோஜா, என்னடி பேய்ங்கிற, நான் உன்னோட அண்ணி அப்படின்னு சரோஜா சொன்னதும் ராணி இன்னும் அதிகமா பயந்து போய், அட கடவுளே, இது பேய் இல்ல, ரத்த பிசாசு அப்படின்னு கத்துனா. அத கேட்டது சரோஜா கோவமா முறைச்சா. ஐயோ, பெருமூச்சு வாங்குது, அப்படின்னா இது ரத்த பிசாசுதான், ரத்தம் குடிக்கிற பிசாசுதான். ஏன் நீ ஏற்கனவே உங்க உருவத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, இதுல என்னது இதை முகத்துல பூசிக்கிட்டு இருக்கீங்க, பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரத்த பிசாசு மாதிரி தான் இருக்கீங்க. சரோஜாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. ஆனா ஃபேஸ் பேக் கலையக்கூடாதுன்னு அவ மெதுவா பேசிக்கிட்டு இருந்தா. ராணி, பார்த்து பேசு, யார பார்த்து ரத்த பிசாசுன்னு சொல்ற? இருட்டுலயும் நான் பளிச்சுன்னு இருக்கேன்ல, அதுதான் உனக்கு பொறாம போல. அப்பதான் ரமேஷ் இவங்க 2 பேரும் சத்தம் போடுறதா கேட்டுட்டு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அங்க வந்தான். என்ன சத்தம் இங்க? எதுக்கு கத்துனீங்க? திருடங்க யாராவது வந்திருக்காங்களா? சொல்லுங்க, உண்டு இல்லைன்னு ஆக்கறேன். அப்ப ராணி ரமேஷை பார்த்து, வாண்ண வா, வந்துட்டான் பெரிய ஃபிளாஷ்மேன் மாதிரி. என்ன, உனக்கு ஆஃபீஸ்ல பெண்ணு கூட சரியா பிடிக்க வராது, வேலையும் சரியா செய்ய வராது, ஆனா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் நல்லா வருமோ? பாரு பாரு உன் பொண்டாட்டிய இந்த நேரத்துல ஒயிட்டா ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து ரத்த பிசாசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அப்பதான் ரமேஷ் சரோஜாவோட முகத்தை பார்த்து பயந்து போய் பின்னாடி போய் நின்னுட்டான். சரோஜா, என்ன இது? ராத்திரி நேரத்துல யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். ரத்த பிசாசு இல்ல, அதை விட பயங்கரமா இருக்க. ஏங்க, நீங்களும் அவள மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் முகத்துல க்ளோ அதிகமாகணும்னு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? இவ என்ன இந்த வீட்டோட மகாராணியா? ஆமா, நான் மகாராணி தான். வேணும்னா அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க. இந்த வீட்ல நான் சொல்றது தான் நடக்கும், நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்பாங்க. அதை கேட்டதும் சரோஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அவ உடனே கட்டில இருந்து எழுந்திருச்சு உக்காந்து, ராணி, நீ இந்த வீட்டு மகாராணியா இருக்கலாம், ஆனா நான் இந்த வீட்டுக்கு பட்டத்து ராணி. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் அரிசி வேகும், நான் சிரிச்சா மட்டும்தான் இந்த வீட்டுல பருப்பும் வேகும். வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட கேளு, இந்த வீட்டோட பட்டத்து ராணி யாரு அப்படின்னு. அப்ப அவரு சொல்லுவாரு, ஏங்க இந்த வீட்டுக்கு பட்டத்து ராணி நான் தானே. அப்ப ரமேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, கடவுளே, இவங்க கையால நான் செத்துடுவேன் போல இருக்கே. நாளைக்கு இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கற மாதிரி எதனா செய்யணும். இவங்க 2 பேரும் மகாராணிங்கன்னா அப்ப நான் யாரு? வேலைக்காரனா இல்ல தோட்டக்காரனா? சேச்சே, என் நிலைமைய நினைச்சா எனக்கே அழுக வருது. ராணி கோவமா அவ ரூமுக்கு போய் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தா. அப்ப ராணி ரொம்ப கோவத்தோட, சி, இந்த சமையலக்காவுக்கு திமிரு ரொம்ப தான் அதிகம். எப்படியாவது அவங்க திமிர அடக்கிதான் ஆகணும். அதுக்கு நாளைக்கு அவங்க சமைக்கிற சாப்பாட்டுல பேசாம உப்பு அதிகமா கொட்டிட்டோம்னா, சிச்சி, இது ரொம்ப ஓல்டு ஐடியா. பேசாம அவங்க ஃபேஸ் பேக்ல ஏதாவது கருப்பு கலர் மிக்ஸ் பண்ணிட்டா? இல்ல, இதுவும் நல்லா இல்ல, புதுசா யோசிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி மூட்டையை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா? சூப்பர், இந்த ஐடியா நல்லா ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையும் ராணிக்கு தெரியாம சரோஜா ஜன்னல் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தா. சரோஜா மனசுக்குள்ள, ஓ, மகாராணி உக்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் கொத்தமல்லி மூட்டையே நீ ஒளிச்சு வைக்க போறியா? பார்க்கலாம், நாளைக்கு நான் யாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம மெதுவா சரோஜா அந்த ஜன்னலை தாண்டி உள்ள போயிட்டா. ராணி இது எதுவும் தெரியாம பிளான் தான் போட்டுக்கிட்டு இருந்தா. ராணி விடிய காலையிலேயே எழுந்திருச்சு சமையல் அறைக்குள்ள போனா. அங்க கொத்தமல்லி மூட்டை எங்க இருக்கு அப்படின்னு அவ தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா அதுல எது கொத்தமல்லி மூட்டைன்னு அவளுக்கு தெரியல. ராணி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தா. என்ன இது, ராத்திரி கொத்தமல்லி மூட்டை இங்க தானே இருந்துச்சு, இப்போ காணோம். ஒருவேளை என் பிளானே எங்க அன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? எடுத்து எங்கேயாவது பத்திரமா வச்சுட்டாங்களா? அப்பதான் பின்னாடி இருந்து வந்த சரோஜா ராணியோட வாய்க்கு ஒரு பிளாஸ்டரை ஒட்டி அவ கொண்டு வந்த காலி கோணிப்பையில ராணிய போட்டு அவ அந்த மூட்டையையும் கட்டிட்டா. பாவ ராணி மூட்டைக்குள்ள இருந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அசால்ட்டா அந்த மூட்டையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சரோஜா வெளியில வரும்போது ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்த மாமனார் மாமியார் 2 பேருமே பார்த்தாங்க. என்னம்மா சரோஜா, அந்த மூட்டையில என்ன இருக்கு? மறுபடியும் கீரை எதனா கொண்டு வந்துட்டியா?
இது கொத்தமல்லி மூட்டை மாமா. நீங்க தானே சொன்னீங்க அந்த கொத்தமல்லி வாசமே ஆக மாட்டேங்குதுன்னு. அதனாலதான் அதை தூக்கி போடலான்னு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு ராமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. இந்த கொத்தமல்லி வாசம் பார்த்தாலே வாந்தி வரா மாதிரி இருக்கு. நான் எதனா உதவி செய்யட்டுமா? வேண்டாம் மாமா, இது ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு, உங்களால தூக்க முடியாது. அப்பதான் அந்த மூட்டை அசைய ஆரம்பிச்சது. அதை பார்த்து ராமையா கனகம் 2 பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா சரோஜா, அந்த கொத்தமல்லி மூட்டை ஏன் அப்படி அசையுது? கொத்தமல்லிக்கு உயிர் வந்துடுச்சா? நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுதா என்ன? ஆமா, என்னம்மா இது, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு கனகு போய் மூட்டையை திறந்து அதுக்குள்ள இருந்தது ராணி. அந்த மூட்டைக்குள்ள இருந்து ராணி வேர்வையை தொடச்சுக்கிட்டு வாயில ஒரு பிளாஸ்டரை ஒட்டிக்கிட்டு வெளியில வந்தா. கனகம் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, பாத்தியா உன் மருமகளை என்னை கோணிப்பையில போட்டு கட்டி போட்டுட்டு என்னை எங்கேயாவது தூக்கி போட்டுடலான்னு தூக்கிட்டு வராங்கம்மா. ஐயோ, நீயா ராணி? நான் இதுல கொத்தமல்லியில வச்சிருந்தேன், அதான் கட்டி கொண்டு போய் தூக்கி போடலான்னு எடுத்துட்டு போறேன். ஆமா, இந்த நேரத்துல உனக்கு என்ன அங்க வேலை? அம்மாடி, கொத்தமல்லிக்கு உசுறு வந்துடுச்சேன்னு நினைச்சேன். ஆனா மூட்டைக்குள்ள இருந்தது என் பொண்ணுன்னு தெரியலையே. நீ சூப்பரு தாமா. அப்பதான் ரமேஷ் ஆபீஸ்க்கு போறதுக்காக வெளியில வந்தான். நடந்தது கேள்விப்பட்டு அவன் ரொம்பவும் கோவமா, சரோஜா, என்ன பண்ணி வச்சிருக்க? தங்கச்சியை மூட்டைக்குள்ளையா போட்டு கட்டி வச்சிருக்க? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, எல்லையை மீறாத. சும்மாருடா ரமேஷ். சரோஜா கொத்தமல்லின்னு நினைச்சுதான் மூட்டைய கட்டியிருக்கா. ஆனா அந்த நேரத்துல உன் தங்கச்சி கிச்சன்ல என்ன பண்ணா? திருட்டுத்தனமா? சரி, அதெல்லாம் விடு. ராணி மனசுக்குள்ள சந்தோஷமா, அப்பாடா, என் பிளான் ஃப்ளாப் தான். மூட்டையில என்ன இவ கட்டி வச்சால, இப்ப அண்ணன் இவளை திட்டுறார, அதுவே போதும், ஹாப்பியா இருக்கேன். எல்லாரும் வீட்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா ராணி சமையலறைக்குள்ள வந்தா. அது வரைக்கும் அவன் முகத்துல இருந்த ஒரு சிரிப்பு இப்ப ரொம்ப கொடூரமா மாறுச்சு. சரோஜா சமையலறையில பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. வா ராணி, மூட்டைக்கில ரொம்ப நல்லா இருந்தியா? வேற ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? அதை கேட்டு ராணி ரொம்ப கோவமா, போதும் அண்ணி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. என்னையே மூட்டையில போட்டு கட்டி வச்சிட்டீங்கல்ல, என்கிட்ட வச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு காமெடி பீஸா தெரிஞ்சல, ஆனா எனக்குள்ள ஒரு வில்லி இருக்கா, அது உங்களுக்கு தெரியாது. என்ன ராணி, எதுக்கு இவ்வளோ கோவம்? ஏதோ கிண்டலா பேசின, அதுக்கு போய். கிண்டலெல்லாம் இல்ல. உன்னை இந்த வீட்ல இருந்து, எங்க அண்ணனோட லைஃப்ல இருந்து நான் வெளியில துரத்துறேனா இல்லையான்னு பாரு. உன்னை நீ ஹீரோயின் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல, கண்ணாடியில என்னைக்காவது உன் உருவத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? பார்க்கறதுக்கு அப்படியே பெரிய குண்டு கரடி மாதிரி இருக்க. உன்னால எங்க அண்ணன் கட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. யாராவது கேட்டா இவங்க தான் என் அண்ணின்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உன்னை மட்டும் எங்க அண்ணன் லைஃப்ல இருந்து நான் வெளியில துரத்துல என் பேரு ராணியே இல்ல, பார்க்கத்தானே போறேன். ராணி சொன்னது கேட்டு பாவம் சரோஜா ரொம்ப பயந்து போயிட்டா. என்னைக்குமே கலகலன்னு சிரிக்கிற அந்த முகத்துல இப்போ ஒரு கவலை தெரிஞ்சுது. அவன் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது முகத்துல தெளிவாவே தெரிஞ்சுது. சரோஜா கவலையா நடுங்குற குரல்ல, ராணி, உன் மனசுக்குள்ள என்ன பத்தி இவ்வளோ தப்பாவா நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ நாத்தனாராச்சே, சும்மா காமெடியா விளையாடலான்னு விளையாடின. ஆனா வாய்க்கு வந்தபடியா பேசிட்ட. நீ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அண்ணனோட வாழ்க்கையிலிருந்து என்னை எடுக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ தனியா எவ்வளவு வேணும்னாலும் திட்டு, உங்க அண்ணன் முன்னாடி என்னை இப்படியெல்லாம் பேசாத. அதை கேட்டு ராணி சிரிச்சுக்கிட்டே, ஏன் அண்ணன் முன்னாடி சொன்னா உன் மானம் போயிடுமா, இல்ல எங்க அண்ணன் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியில துரத்திடுவானா? இல்ல, அவர் என்னை பத்தி எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா பிஞ்சு மனசு அவருது. நான் இல்லாம அவரால இருக்க முடியாது. தங்கச்சிக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவரு முழிக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாதான் இருக்கு. நீ என்னை என்ன வேணுனாலும் திட்டிக்கோ, நீ எப்படி வேணுனாலும் கிண்டல் பண்ணிக்கோ, ஆனா பாவம் அவரு மனசு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் காயப்படுத்திடாத. நீ இப்ப என்னென்னமோ சொன்ன, ஏன் முன்னாடி சொன்ன பரவாயில்ல, ஆனா அவரு முன்னாடி சொன்னா அவர் உண்மையிலே ரொம்ப கவலைப்படுவாரு. ப்ளீஸ் சொல்லாத. சரோஜா எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் சரி, ராணி மட்டும் அவளுடைய கோவத்தை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்ல. நீ எவ்வளவு அழுதாலும் என் மனசை நான் மாத்திக்க போறதில்ல அண்ணி. நாளைக்கே உன் துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கோ. இந்த சவாலை சீரியஸா எடுத்துக்கோங்க, இல்லனா இன்னும் அதிகமா அவமானப்படுவீங்க. ராணி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சரோஜா முகத்துல ஈ ஆடல. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சரோஜா
இன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில சரோஜா தோட்டத்துல நின்னு ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல நேத்து ராணி சொன்னதுக்கான கவலை தெளிவா தெரிஞ்சுது. சுத்திலும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம சரோஜா அவ மனசுக்குள்ள அவகிட்ட அவளே பேசிக்கிட்டு இருந்தா. என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு, என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. வந்த நாள்ல இருந்தே இந்த வீட்ல இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் சொந்த நாத்தனாருக்கு என் மேல இவ்வளோ கோவமும் இவ்வளோ வெறுப்பும் இருக்குன்றது எனக்கு தெரியல. அத்தை மாமா 2 பேரும் ரொம்ப பொறுமைசாலிங்க. நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறாங்க. ஆனா ஏன் நாத்தனாருக்கு மட்டும் என்னை ஏன் சுத்தமா பிடிக்கவே இல்லை? என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஏன் ஆசைப்படுறா? என்னோட சின்ன மனசு இவ்வளோ வலிய தாங்கிக்குமா? இதுதான் என் தலையெழுத்தா அப்படின்னு சரோஜா ரொம்ப கவலையா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு வந்த ராமையா சரோஜாவை பார்த்து, என்னம்மா சரோஜா, என்ன விசேஷம்? ஆளே இல்லாத இடத்துல ஆகாயத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கியே. ஓ, ஹீரோயின் டைலாக் எதனா ப்ராக்டிஸ் பண்றியா? என்ன கூட திரும்பி பார்க்காம யாருக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க? சரோஜா அந்த குரலை கேட்டு மெதுவா திரும்பி பார்த்தா. அப்போ சரோஜாவோட கண்ணுல தண்ணி, கண்ணும் செவந்து போயிருந்துச்சு. அதை பார்த்து ராமையா நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு, ஆமாடி சரோஜா, என்னம்மா கண்ணு செவந்து போயிருக்கு? என்ன கண்ணுல தண்ணி? என் பொண்ணு ராணி உன்னை எதனா சொல்லிட்டாளா? எதுக்காகம்மா கவலையா இருக்க? சரோஜா எதுவும் சொல்லாம ராமையாவை கவலையா பார்த்தா. அவ தொண்டை வரைக்கும் உண்மை வந்தாலும் கூட ராணி சொன்னதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு, ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. சரோஜா ராணி என்ன சொன்னாலும் அதை ராமையா கிட்ட சொல்லுவாளா? ராமையா ராணிக்கு பாடம் கத்து கொடுப்பாரா? இல்ல சரோஜா உண்மையிலேயே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவாளா? இது எல்லாத்தையும் சமையலக்கா 5வது பகுதியில பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையலக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் போஸ்ட்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன்னு வரும். ஹலோ, உங்களை தான். அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.